பணம் கட்ட முடியும். நீங்க எப்படி வேணாலும் உங்க வேலை என்ன? எனக்கு தெரிஞ்ச அவங்க கேட்டுக்கலாம். பணம் வந்துருது தானே, டெய்லி வந்தானே உங்களுக்கு அலைஞ்சிரம் அப்புறம் எப்படி சொல்லுவாங்களாமா? அவங்க கமிட்மெண்ட் கொடுக்குற டேட்டுக்கு நாங்க வரோம் வரல இல்லைன்னா போய் சொல்றதா வேலை. வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது சார். வீட்டுக்குள்ள யார் சார் உட்கார்ந்து வேற உட்காந்து வந்துருக்கீங்களா? வந்துருக்கீங்களா? பாருங்க சார், அவங்க வந்து வேலை 4 பேர் வரலாமா? வரலாமா? இங்க பாருங்க, மிரட்டி இருக்கிறேன். பொம்பளையில் வந்து மிரட்டுறது வந்து லெட்டர் கொடுங்க. ஏங்க ஆர்டிசி லெட்டர் கொடுங்க. சட்டப்படி வராங்க. நீங்க சட்டப்படி தானே பணம் கொடுத்தீங்க. பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா தானே? பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா? அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தப்ப இங்க பாருங்க, ஆர்டிசி லெட்டர் வேணும். உங்களை வீட்டுக்கு வரணும், ஆர்டிசி லெட்டர் வேணும். இங்க பாருங்க, நீங்க கொடுத்ததனால தான் நாங்க வரோம். நீங்க கொடுத்தா ஆர்டிசி லெட்டர் வேணும், கண்டிப்பா வேணும். ஒரு கேஸ்க்கு வந்து கஸ்டமர் வந்து நீங்க வேணுங்க. என்ன இருக்கு வீட்டுக்கு வந்து 4 பேர் வந்து கோருவீங்களா? நீங்களே கேளுங்க சார். கொடுக்காம இருந்தா கொடுக்க. நீங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும். பணம் அவங்க கட்டுறாங்க, உங்ககிட்ட நிறுவனத்துல பணம் வாங்கிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொல்லல, அவங்க சூழ்நிலை கட்ட முடியல. அப்போ நீங்க டைம் கொடுக்க முடியல. நீங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும்? பேங்க் மேனேஜர்கிட்ட போய் அவங்க ஏதோ அவங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க ஆபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிடுவாங்க. ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 6 மாசம் டைம் கேட்டுங்க. 6 மாசம் டைம் கேட்டு லெட்டர் அனுப்பிடுங்க. 4 பேர் இனிமேல் நீங்க உட்கார்ந்தா ரிமாண்ட் அடிச்சு விட்டுருவா. 4 பேர் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா போய் அந்த சாவியில எடுங்க, வர சொல்லுங்க. ஆலத்தியம் 4 பேர் இனிமேல் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ரிமாண்ட் அடிச்சுடுங்க. கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை என்ன தெரியுமா? கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை என்ன தெரியுமா? ஆத்தென்டிகேஷன் லெட்டர் எங்க தம்பி? ஆர்டிசி லெட்டர் கூடப்பா. ஆர்டிசி லெட்டர் கூடப்பா. பாக்க வந்து ஆத்தென்டிகேஷன் டிஆர் எக்ஸாம் எழுதினா வந்தீங்க சார். பாக்க வர டிஆர் எக்ஸாம் எழுதுனீங்களா இல்லையா? எழுதுனீங்களா இல்லையா சார்? எஸ்எம்ங்க சார். நானே இருக்கட்டும். கலெக்ஷனுக்கு அவர் கலெக்ஷன் ஆபீசர். நீங்க சீனியர் மேனேஜரா இருங்க, இல்ல ஒரு பேங்க்னுடைய ஜெனரல் மேனேஜரா கூட இருங்க. உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல சார். அதுதான் சொல்ல. இல்ல அவங்களுக்கு கொடுத்தது செக்யூர்ட் லோன். ஓகே சரியா? செக்யூர்ட் லோன் வந்து நீங்க அத்தனை கையெழுத்து வாங்கி தானே கொடுத்துருப்பீங்க. ஆமா. சரியா? நீங்க வந்து ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்னுடைய வரைமுறைப்படி நீங்க நடந்துக்கணும். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும். சரியா? கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்குது. அவங்க இருக்கட்டும் சொல்றோம் சார். சரிங்க, வந்து சொல்றோம். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கறாங்க, போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. எப்படி எடுப்பாங்க? போன் எடுப்பாங்களா? நீங்க சட்டப்படி போங்க. நீங்க போன் எடுக்கறாங்களா எடுக்கலையா? நீங்க சட்டப்படி போங்க. அதுதான் கத்த வைக்கிறீங்க. 4 பேர் வந்த கடை கத்துறாங்க. தனியா ஒரு ஆள் வந்திருந்தா கத்த மாட்டோம். வந்து கேட்டது நீங்க 4 பேர் எதுக்கு வந்தீங்க சார்? கத்துறீங்க. நீங்க கத்த வைக்கிறீங்க. நம்மள 4 பேர் வந்தாங்களா கத்துறாங்க. சட்டம் போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றாங்க? 4 பேர் வரீங்க. சட்டம் போடல, எதுவும் பண்ணல. நாங்க வந்து சட்டம் போட்டோமா? 4 பேர் வந்தாங்க கடை சவுண்ட் வரும். இஎம்ஐ கொடுங்கன்னு தான் கேக்குறோம். யாரையும் வந்து நாங்க சட்டமும் போடல, இதுவும் போடல. இஎம்ஐ தான் கேக்குறோமே தவிர இவரு சட்டம் போடுறோம். நாங்க இது வரைக்கும் யாரும் சட்டம் போடல. உங்களெல்லாம் யாரும் சொல்ல. இவர் தான் வந்து அப்ப அடிக்கறக்க வந்து வெள்ளப்பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் வீடியோ வச்சிருக்கேன். உங்களோட வீடியோ ஓகேங்களா? பேமெண்ட் கேட்க வந்தா ஒரே விஷயம், நான் சொல்றது ஒரே விஷயம். வீடியோ எடுத்து போடுங்க. நான் எல்லாரும் பாத்துங்க. சார் இல்ல போடுங்க. 4 பேர் வந்தாங்க அடிதான். உங்க ஐடி கார்டுங்க. உங்க ஐடி கார்டுலாம் எங்க கொடுங்க. ஐடி கார்டு கொடுங்க. அதுல தெரியல. கழுத்துல போடுறது உங்க வேலைய. கழுத்துல போட்டு டிஜிட்டலா மக்கள் ஜனமோட இப்ப செய்யலாம். சரிங்க. போதுங்களா சார்? அப்ப இஎம்ஐ பே பண்ணா என்ன சார்? சட்டப்படி நீங்க அடக்கணும். சட்டப்படி நீங்க கோர்ட்ல போய் பார்க்கணும். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கணும். இதுவே பரவாயில்ல. கேக்குறதுக்கு உரிமை இருக்கு. உரிமை கிடையாது. அப்படி கொடுக்க முடியல. நீங்க சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணும். போதுங்களா? நீங்க வெளியே போங்க. நீங்க வெளியே போங்க. நீங்க வெளியே போங்க. ஐடி கார்டு மிக்க கூடாதுங்க. நான் சொல்றேன் ஐடி கார்டு மிக்க கூடாது. அதெல்லாம் காட்டக்கூடாது. அதெல்லாம் காட்டக்கூடாது. அதை காட்டக்கூடாதுங்கிறல்ல. எடுங்க. நாங்க வீடியோ எடுத்து தான் சொல்றோம். என்ன வேணும் சார்? என்னோட ஐடி என்ன வேணும்? ஐடி கார்டு நிவாஸ்ல தான் வர்க் பண்றேன். நிவாஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல என்ன வேணும்? சார் இல்ல ஆர்டிசி லெட்டர் கொடுங்க. ஆர்டிசி லெட்டர் கொடுங்க. எல்லா லெட்டரும் கஸ்டமர் சொன்னாங்க நாங்க வரோம். சொல்லாம எல்லாம் நாங்க இங்க வரோம். சரிங்களா? அவங்க கட்டம நீங்க வெளியே போயிருங்க. அப்ப கடை நாங்க ஓன் வாங்கிருக்கோம். எப்படி பேசுவா? என்ன அமைதியா? 4 பேர் வந்து உட்கார அமைதியா? 4 பேர் வரக்கூடாதுங்க. சார் என்ன கத்துனோமா? என்ன பண்ணோம்? வரக்கூடாதுங்கிறதுனால சார் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நேத்து என்னமா சொன்னீங்க? சாயந்தரம்
சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. பொறுமையா பேசுங்க. என்ன போய் பொறுமை 4 பேர் வந்து உட்கார்ந்து பொறுமையா பேசுறீங்க. எதுக்கு கத்துறீங்க? நீ எதுக்கு அது வந்து நிக்கிற? நீ நிக்கிறனால தான் பேசுறாங்க. நிக்கிறனால வந்து நாட்டு சட்டப்படி வந்திருக்கீங்களா? சட்டப்படி தான் சார் வந்திருக்கோம். நான் கேக்குறேன், இருங்க, ஒரு நிமிஷம். சட்டப்படி தான் வந்திருக்கோம். நீங்க கத்தி பேசுறதுனால நியாயம். நீங்க வந்து 4 பேர் வந்து கத்துறனால தான் எவ்வளவு பேசுறாங்க. அமைதியா நீங்க எவ்வளவு அமைதியா நாங்க இத்தனை நாள் இங்க வந்துட்டு அமைதியா தான் தம்பி, போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுற மாதிரி பேசணும், பேசணும். பேசணும். சவுண்டா பேசுங்க. தெளிவா பேசுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்களும் தெளிவா தான் பேசுறோம். எத்தனை குடும்பம் நாசமா போயிருக்கு தெரியுமா? சுரேஷனா, என்ன பேச வேணாங்க? சவுண்டா பேசாதீங்க. நீங்க நீங்க 4 பேர் வந்த கடை தான் சவுண்ட் விடுறோம். என்ன 4 பேர்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசலாம். பிரதர், நீங்களும் 4 பேர் தான் இருங்க ஒரு நிமிஷம். பிரதர், நீங்க ஐடி கார்டு கொண்டு வரல, வெளிய போங்க. நான் எல்லா உங்க கார்டும் ரெண்டு பேர்ட்ட வச்சிருக்கு. பேசுறேன். எல்லா கார்டும் இதுல நீங்க இருக்கு. போன்ல இல்ல, போன்ல எல்லாம் வச்சிருக்க கூடாது. என்ன சார் வேணும்? ஐடி கார்டு கழுத்துல போட்டு வரும்போது ஐடி கார்டோட வரணும். எல்லா கார்டும் எல்லா ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஒரு எம்ப்ளாயி தான். நான் ரோட்ல சரி போறேன். கார்டு ஐடி கார்டு ஐடி கார்டு எல்லா கார்டும் வச்சிருக்கேன். எல்லா மாசமும் சம்பளம் முதற்கொண்டு கார்டு. இவரோட பேசுங்க, இவரோட பேசுங்க, இங்க பேசுங்க, இங்க பேசுங்க. சொல்லுங்க சார். நான் பேசுனா சவுண்ட் விடுவேன். ஃபீல்டுக்கு வரும்போது ஐடி கார்டோட ஓகே சார், வரணும். ID இது வந்து கார்டோட இருங்க ஒரு நிமிஷம். சரி, பொதுமக்கள் நான் கேட்கும்போது பதில் சொல்லுங்க. சரிங்க சார். நான் எம்ஜிஎம் கூட கோவை மாவட்ட சரி செயலாளர். சார். நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க. சரி, ஓகே. அவங்க ரெண்டு பேர்ட்ட நான் பேசிட்டு நான் வரேன். பொறுமையா பேசுறதுனால நீங்க ஓகே சார் பேசுங்க. சரி, பேசிட்டு வரேன், நீங்க நில்லுங்க, வெளியே நில்லுங்க. போங்க, போய் வெளியே போயிடுங்க. நான் உங்ககிட்ட சொன்னல அன்னைக்கு என்ன புதன்கிழமை அக்கா இருங்க, அக்கா இருங்க, நீங்க இருங்க. பேசுங்க. பேசிக்க. ஆள் பிரதர், நான் பேசிக்கிறேன் பிரதர். சொல்லல. பிரதர், நான் பேசிக்கிறேன். லீகலா சரி, தம்பி. நான் எடுத்துக்கிறேன். அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லுவாரு, இருங்க. வாலிபர்கள் லீகலா சும்மா வந்து மக்களை மிரட்டக்கூடாது. மக்கள் ஒரு நிமிஷம் மக்களை கேளுங்க. மிரட்டுறதுக்கு இல்ல, ஒரு இல்ல. நிமிஷம். லீகலா எடுத்துக்கோங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் எதுக்கு ஒரு மாசம் சொல்லணும்? இஎம்ஐக்கு வந்து இல்ல, நான் இருங்க ஒரு நிமிஷம். ஒரு மாசம் இஎம்ஐக்கு நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா ஒரு மாசம் வந்து உங்களுக்கு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருங்க, பக்கெட் 1 இருந்து பக்கெட் 2 போனாலும் சரி, உங்களுக்கு 90 நாளுக்கு மேல அல்லது 6 மாசத்துக்கு மேல தான் என்பி ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? அவங்க வாங்கினது செக்யூர்ட் லோன். அவங்க அக்கம் பக்கத்துல வந்து அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தன்மையா வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான மாதிரி அவங்களுக்கு இல்ல இல்லைன்னா ஒரு நிமிஷம், அவங்களுக்கு இல்ல அப்படின்னா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களால முடிஞ்சா டைம் கொடுங்க. இல்லைன்னா உங்களுடைய மேலதிகாரி யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை பாருங்கன்ற நான். சரி, ஓகே சார். அவ்வளவுதான் இப்போ நான் விஷயம். கேட்குற ஒரே விஷயம் தான். இவங்க எத்தனை நாள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா?